ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூஏவியில் கிடைக்கிற லூட்டை மட்டும் வச்சு விட போகிறோம். அதாவது யூஏவி போட்டால் அந்த மேப்பில் அந்த யூஏ சுற்றி இருக்கிற இடத்துல மட்டும் கிடைக்கிற லூட்டை வச்சு விட போகிறோம். அதுக்கு நம்ம முதல் யூஏ கண்டுபிடிக்கும். ஆரம்பத்தில் யூஏ கொடுத்துட்டானுங்களா? நமக்கு இறங்கணும் யூஏ கொடுக்குறானுங்க. இருந்தாலும் லூட் அடிக்கிறதுல கட் ஆயிடுச்சா? இப்போ கன் எடுக்க முடியாதா? நம்ம இப்போ மெயின் யூஏ எங்கே போகிறோம் அதை தேடி போயிட வேண்டியது. அதான் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். சாதாரண யூஏவில் கும்பிடுறாங்க. எங்கேன்னு தேடி கண்டுபிடிக்கணும். எங்கடா போட்டுறீங்க மினி யூஏவே? இங்கே வானத்தில் ஒரு பைப்பில் இறங்க. அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சி யூஏ சுற்றி நம்ம லூட் அடிச்சிக்கலாம். யூஏ கொஞ்சம் பக்கத்தில் வந்தால் கண்ணு மட்டும் எடுத்துப்பேன். யூஏ உள்ளதாக இருக்கும். ஓகே, நம்ம எந்த யூஏ உள்ளதாக இருக்காலும் கன் எடுத்துக்கலாம். செல்லக்குட்டி நம்ம கூட வந்து நல்லா இருக்கும். இது வந்து கிளாக் டவர் தான் இருக்காங்க. கிளாக் டவர் இருக்கிறதுனால நம்ம முடிஞ்ச வரை கிளாக் டவர் பேர் எடுத்துக்க வேண்டியதான். டே நான் கன் வச்சு கூட ஷார்ட் ரேஞ்சுங்க. ஓகே, நமக்கு வந்து பீனட் எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கிளாக் டவர் இந்த இது வந்து இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் யூஏ வந்து கிளம்பிடும் போல இருக்கே. இது வந்து எடுத்துக்கலாம். வேணாம், இந்த கன் வேணாம். உள்ளதாக இருக்கும். ஆமாம், உள்ளதாக இருக்கும். கரெக்டாக உள்ளே இருக்கிற மட்டும் தான் நம்மளால எடுக்க முடியும். என்னடா இருக்கே, புல்லட் இருந்தால் கொடுங்க. எஸ்எம்ஜி அம்மா கொடுங்க, இல்லை ஏஆர்எம் வச்சு கொடுங்கடா. ஓகே, லெவல் 3 ஹெல்மெட் இருக்குது. லெவல் 3 ஹெல்மெட் எடுத்துக்கலாம். எனிமி அவனாச்சு இருக்கானா? மேலே ஒரு எனிமி இருக்கான். ஓட்டத்துக்கு இங்கே தான் இருக்கேன். பார்த்தேன் ஒன்று புல்வாலாம் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெளியே விட அவனை முடிக்காம பண்ண மாட்டேன்டா. மொதல் எனிமி கில் பண்ணி அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. லூட்டு கொஞ்சம் அடிச்சிக்கலாம். மாட்டேன் யூஏ காணாமா? யூ வந்து போயிடுச்சு. நம்ம லூட் அடிக்க முடியாது. இப்போ நம்ம வந்து யூஏ நிற்க ஓடிடலாம். ஏன்னா கரெக்டாக யூவில் மாட்டிப்பு நினச்சோம். அதுக்கப்புறம் வந்து யூ வந்து பீக்கு வந்துருச்சு. பீக்கில் ஒரு எனிமி மேலே இருக்கான் டாப்பில். எனவே போட்டு தரலாமா? அதுக்கப்புறம் நான் போட்டு தரல. நான் வந்து வந்துட்டேன். நான் வந்து கொஞ்சம் லூட் எடுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா யூ வந்து ஏட்ராப் சுற்றி இருக்கா. அந்த ஏட்ராப்பில் கொஞ்சம் வெயிட் பண்ணால் நம்ம வந்து லெவல் 3 வெஸ்ட்டு லெவல் 4 வெஸ்ட் கூட எடுக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி மொத்த லூட் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, கொடுங்கடா. லெவல் 3 பேக்கடா. பேக் வச்சு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது ஏட்ராப்பி எடுத்துட்டேன். இருந்தாலும் வந்து யூ வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கிளம்பி ஆகணும். அந்த போல வந்து எடுக்க முடியாது. போகிற சென்னை வந்துட போகிறோம். நம்ம எதுக்கும் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பீக்கில் இருந்த பைப்பில் வெளியே வந்தவொடனே பைப்பில் முடிச்சிட வேண்டியது. அவ்வளோதான் காலி பண்ணி வச்சேன்டா. சோனை வந்த பிறகு பீக் விட்டு வெளியே வந்து வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறேன். அதெல்லாம் நடக்காதுடா. ஓகே, இப்போ நம்ம வந்து ஜோனுக்கு போய் வேண்டியதான். ஏட்ராப்பில் எவ்வளோ பொருள் எடுக்க வந்துடே. நான் விட்டுரு வந்து ஏட்ராப்படாது. அதில் பொருள் எடுக்கணும் பார்க்குறியா? ஒன்றை விடவே மாட்டேன்டா. நானே யூஏ வந்துருச்சு. கடுப்பில் வந்துட்டு இருக்கேன். பொருள் எடுக்க ஒன்று கையால் வச்சு காலி பண்ணுறேன். அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம வந்து 3 பேர் கில் பண்ணியாச்சு. நம்ம யூஏ திருட வராராமா? இப்போ நம்ம வந்து ஜோனுக்கு போயிடலாம். டே ஒன்றாவன் நான் ஜோனுக்கு போயிட்டு இருக்கேன். போகிற வெளியே சுட்டுறியாடா? உனக்கு தைரியம் இருக்கணும். ஒன்றா முடிக்காமல் போட மாட்டேன்டா. இவனை வந்து காலி பண்ணுற வேண்டியதான். வெளியே வந்தனா காலி பண்ணிடலாம். ஆனால் வெளியே வருவானு தெரியலையே. இப்போ நம்ம ஜோனுக்கு வேறு போகணும். இவனை வேறு போட்டு தரணும். கையில் வேறு மெடிக்கெட் சுத்தமாக கிடையாது. வெறும் 3 மெடிக்கெட் தான் இருக்குது. 3 மெடிக்கெட் பத்திரமா யூஸ் பண்ணோம். இவன் வெளியே வந்து சுட்டுற மாரி தெரியல. அந்த பயம் இருக்கணும்டா. அதுக்கப்புறம் நான் ஜோனுக்கு போயிட்டேன். அவனும் பயந்துக்கிட்டு ஓட்டாடி அங்கே நிற்கிறானா? மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கேன். அவ்வளோதான் முடிச்சிச்சு. நம்ம 4 பேர் கில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஜோனுக்கு போய் வேண்டியதான். ஜோனுக்கு போய் நான் மெடிக்கெட் போட்டுக்கிறேன். ஏன்னா உள்ளே மெடிக்கெட் போட்டால் வேஸ்ட்டாக தான். ஜோனில் வந்து வந்தாச்சு. படுத்துக்கிட்டு 2 மெடிக்கெட் மட்டும் போட்டுக்கலாம். ஒரு மெடிக்கெட் சேஃப்டிக்கு வந்து வச்சுக்க வேண்டியது. லாஸ்ட்டில் ஒரு மெடிக்கெட் யூஸ் ஆகும். 2 மெடிக்கெட் மட்டும் போட்டுக்கிறேன்டா. எனிமி அவனாச்சும் ஜோன் ஒருத்தர் வந்து போட்டு தள்ளுறாதீங்க. ஏன்னா வண்டியில் வேறு சுற்றிட்டு இருக்கானுங்க. இங்கே வேறு மான்ஸ்டர் இருக்குது. இவனோட வண்டி எடுத்து வேண்டிய பார்த்துடா. வண்டி எடுத்து முட்டலான்னு பார்க்குறியா? விட மாட்டேன். நான் மான்ஸ்டர் எடுத்துக்கிறேன். இறங்கிட்டான். இவனு இறங்கிட்டான். வந்து முடிச்சிட வேண்டியதான். ஏன்டா கையில் M10 கண்ணு வச்சுருந்தா விட்டுருவோமா? டேரா முடிச்சிடும். அவ்வளோதான் 5 பேர் கில் பண்ணியாச்சு. இன்னொருத்தன் வண்டி எடுத்துட்டு வரானா? இன்னொருத்தன் பறக்கிற வண்டி எடுத்துட்டு வரான். ஏன்னா ஒரே மெடிக்கெட் மட்டும் போட்டுக்கிறேன்டா. மெடிக்கெட் போட்டு அதுக்கப்புறம் சண்டைக்கு வரேன். பறக்கிற வண்டி எடுத்து வரோம். பறக்கிற வண்டி கொளுத்தி உள்ள நீ இறங்கி தான் அவனே வண்டி விட்டு இறங்கடா. வண்டி விட்டு இறங்க மாட்டான் போல இருக்கே. இறங்கினா போட்டு தெரியலாம். ஆனால் பைப்பில் பறந்துக்கிட்டே இருக்கான். வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ வண்டி வந்து எரிய போகுது. ஆல்ரெடி செம்ம டேமேஜ் கொடுத்தாச்சு. இறங்கினாயா? வண்டி விட்டு இறங்கினோட உனக்கு காலி பண்ணுறது நான் வேலை. அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம 6 பேர் கில் பண்ணியாச்சு. ஒரு 3 பேர் தான் இருக்கானுங்க. அந்த 3 பேரையும் போட்டு தள்ள பூயா வாங்கிடலாம். இங்கே ஒரு பைப்பில் இருக்கான். சுட்டுற மாரி மார்க் காமிச்சுது. டே அங்கே சுட்டுறானா? அந்த இடத்த சொல்கிறான். அவனை வந்து முடிச்சிட வேண்டியதான். இவங்க இன்னும் உள்ள இருக்கான். அவ்வளோதான் காலி பண்ணிடலாமா? இன்னும் ஒரு டேமேஜ். அவ்வளோதான் முடிச்சாச்சு. இன்னும் ஒருத்தன் தான் இருக்கானா? இன்னும் ஒரே ஒரு பைப்பில் தான் இருக்கான். இந்த மினி வீட்டில் இருப்போம். இது உள்ள இருக்கிறது வாய்ப்பு. ஏன்னா அங்கேருந்து இங்கே தான் சுட்டான். உள்ள இருக்கானா? இல்லடே உள்ள இல்லடா. வெறும் காயின் மட்டும் ஆட்டோ பிக்கப் ஆகிடுது. நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு நிமிடம் இருந்தா பைப்பில் எங்கே தான் உட்காந்து இவன் கையால் அடிச்சு காலி பண்ணலாம். பைப்பில் காத்தி வச்சு உன போட்டு தள்ளுறா. சைலண்டாக உட்காந்து கிடைக்கிறே. கண்டுபிடிச்சே கொஞ்சம் சைலண்டாக வந்து போட்டு தரலாம். வந்து நம்மள முடிச்சு கொஞ்சம் திமிரு ஓவர் ஆயிடுச்சா? ஒழுங்காக அழகாக போடுதல் பூயா கேட்கலாம். அதனால இன்னொரு மேட்ச் வரும். இந்த மேட்ச் வந்து நம்மளால வாங்க முடியுமான்னு தெரியல. யூஏ இந்த மேட்ச் கரெக்டாக பீக்கில் போட்டானுங்க. பீக்கில் கன் எடுக்கிறதுல எனிமி போட்டு தள்ளுவானுங்களே. ஆனால் யூஏ ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு இடத்துல போடுவானுங்க. இப்போ ஒரு வாட்டி யூஏ போட்டோன்னா அந்த யூஏ வந்து தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அது மாறவே மாட்டுது. அதை சுட்டா மட்டும் தான் காலி ஆகுது. யூஏ இதே மாற்றிட்டானுங்க போல இருக்கு லொக்கேஷன். ஏறா வந்துட்டேன்டா. எப்போ பார்த்தாலும் பீக்கில் போகிறானே. லூட் அடிக்க முடியுமா? லூட் மட்டும் அடிச்சுட்டு ஓடிறான். நான் வேறு எதுவுமே எனக்கு தேவைடா. போன மேட்சா போய் வாங்கிருப்பேன்டா. ஓகே, நமக்கு எஸ்கேஸ்க்குன்னா ஷார்ட் ரேஞ்சன் கிடச்சி லாங் ரேஞ்சன் கிடச்சிருச்சு. இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து ஸ்னைப்பர் இருக்குது. ஸ்னைப்பர் நமக்கு தேவையில்லை. இங்கே என்ன இருக்குது? மேக்டன்னு இருக்கு. ஆனால் புல்லட் நம்மகிட்ட இல்லையா? புல்லட் இல்லை. நம்ம வந்து மேக்ஸ் 7 வச்சுக்கலாம். டே மேலே அவனை சுட்டுறாதீங்கண்ணா. நான் 7 ஓடிட்டு இருக்கேன். எவனை சுட்டுறாதீங்க? நான் ஓடியே போயிடுறேன். அவனை சுடுறதை கொஞ்சம் இருங்கடா. கார் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். இது சரிப்பட்டு வராது. ஏன்னா கார் எடுத்துட்டு போய் மெடிக்கெட் போட்டு அதுக்கப்புறம் சண்டைக்கு வரான்டா. இவனுக்கு விட்டா நம்மளை பிறந்துவானுங்க போல இருக்கே. இந்த இடத்த விட்டு போனால் யூஏ வேறு இடத்துக்கு போயிடும். நம்மளால் லூட் அடிக்க முடியாது. கார் அங்கே எடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எவனா அவன் சுட்டதே சுட்ட முடியாது. இப்போ வந்து பாருங்கடா. வந்து பாரு அவனை போட்டதெல்லாம் விட மாட்டேன். பைப்பில் வந்துட்டா. முடிச்சிடலாமா? அவனை காலி பண்ணுறேன்டா. இல்லை வேறு ஒன்று காலி பண்ணுறப்ப அவ்வளோதான் முடிச்சிச்சு. ஒரு இனிமே கில் பண்ணிடுச்சு. யூஏ இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மேலே டாப்பில் ஒருத்தருக்கானா? இவனை போட்டது நானும் ஸ்கோப் வச்சு பார்க்குறேன்.
ஸ்கோப் கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேது. இந்த நேரத்தில் சரி பண்ணுவியா? ஓகே, லெவல் 3 பேக் பேக் வச்சிருக்கானா? பேக் பேக் எடுத்துக்கலாம். லெவல் 2 ஹெல்மெட் வச்சிருக்கான். ஏன்னா பேக் பேக் ரொம்ப முக்கியம். ஏன்னா பேக் பேக் இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து மொத்த லோடு எடுக்க முடியும். ஓகே, பேராஃபல் கன்று இருக்கா? பேராஃபல் கன்னுமே கிடைச்சிருச்சு. ஷார்ட் ரேஞ்சிங் மட்டும் வேற கன்று கிடைச்சா சூப்பராக இருக்கணும். கிடைக்குமான்னு தெரியல. ஏன்னா இவனுமே மேக்ஸ் தான் வச்சிருக்கான். ஏன்டா மேக்ஸ் தான் இருக்கான். வேணாம் ஒரு இனிமே இருக்கா? பார்த்துட்டே வாடா, அவனை போட்டு தான் பண்ண மாட்டேன்டா. டே கருப்பு சடா, அவனை பார்த்துட்டே நீ வெளியே வந்தாவணும். இவனை வந்து முடிச்சிடலாம். அவ்வளோதான், காலி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாங்கிட்டு போய் லூட் அடிச்சுக்கணும். ஏன்னா யூஏ இங்கே தான் இருக்கு. நம்ம வந்து பயப்பட தேவையில்ல. கரெக்டாக ஒரு குளோல் போட்டு எடுக்கலாமா? ஏன்னா டாப்ல இருந்து சுடுவானுங்க. ஓகே, என்னடா பெருசாக வச்சுக்க P90 கன்று வச்சிருக்கா? ஓகே, P90 கன்று வச்சிருக்கோம். நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஷார்ட் ரேஞ்ச் கன்னுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து மெடிக்கல் போட்டு அந்த இடத்த காலி பண்ண வேண்டியதான். ஏன்னா பீக்கோட சென்டர் வீட்டில் தான் யூஏ போட்டுருக்கானுங்க. அதனால உள்ள போனால் நிறைய லூட் அடிக்கலாம். இனிமேங்க ஒருத்தர் ஓடிட்டு இருக்கான். பார்த்துட்டேன். டே மனுஷட்டா, உன்னை பார்த்துறேன்டா. உன்னை போட்டதில்ல. வேற கிங்கா வேற இருக்கான் போல இருக்கு. கிங் பைப்பில் போட்டு தர முடியும்னு பார்க்கலாம். 7 டேமேஜ் வாங்கிட்டான். இப்போ கண்டிப்பாக பயத்தில் வெளியே வர மாட்டான். 22 டேமேஜா? கரெக்டாக அந்த புல்லட்டை போகிறப்ப வெளியே வந்துட்டான். பவரை போட்டான். என்னடா பவர்? இந்த பவர்லாம் ஏன்டா போட்டுறீங்க? நீ என்ன பவர் போடலாம்? சரி, அவ்வளோதான், முடிச்சிச்சு. நம்ம 3 பேர் கில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம யூஏ உள்ளதாக இருக்கான். தைரியமாக லூட் அடிக்கலாம். சைலன்சர் வச்சிருக்கானா? சைலன்சர் வச்சிருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வச்சிருக்கான். எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதான். ரிப்பேர் கிட் வச்சிருக்கான். 2 கிரனேட் வச்சிருக்கான். ஏன்னா எனர்ஜைசர் வச்சிருக்காடா. எனர்ஜைசர் மட்டும் எடுத்துக்கிறேன்டா. இந்த புல்லட் நமக்கு தேவையில்லை. ஓகே, கீழே போட்டுடலாம். எனர்ஜைசர் எடுத்துக்கலாம். எவனா உடையறானே? எவனா உடையற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த பக்கத்தில் வரானா எந்த பக்கத்தில் வரான்னு தெரியலையே. லூட் முடிச்சு இங்கே தான் வரையாடா. கரெக்டாக வந்துட்டேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிற இவனே வந்து முடிச்சிடலாம். இவனுமே யூஏ உள்ளதாக இருக்கான். நம்ம வந்து புல்லட் எடுத்துக்க வேண்டியதான். எனர்ஜைசர் இவனு ஒன்று வச்சிருக்கான். அதையும் வந்து எடுத்துக்கலாம். 4 மெடிக்கிட் வச்சிருக்கான். 4 மெடிக்கிட் எடுத்துக்கலாம். மெடிக்கிட் ரொம்ப முக்கியம். போன மேட்ச் நம்மகிட்ட மெடிக்கிட்டே இல்லை. போன மேட்ச் பூயை ஈஸியாக வாங்க வேண்டியதான். இருந்தாலும் நம்ம திமிரெல்லாம் விட்டு கொடுக்கல. திமிரான மேட்ச் நம்ம கை விட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் சூப்பர் ட்ராப் ஒன்று இருந்துச்சு. சூப்பர் ட்ராப் நம்ம போல் எடுத்துக்கலாம். யூ இங்கே தான் இருக்கு. நமக்கு வந்து லெவல் 2 வெஸ்ட்லேயே சுற்றி இருக்கும். லெவல் 4 வெஸ்ட் நமக்கு தேவைடா. அதுக்கப்புறம் லெவல் 3 வெஸ்ட் எடுத்துட்டு, ஆனால் லெவல் 4 வெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளே யூ இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டானுங்க. அதனால இந்த நானும் காலி பண்ணிட்டு வந்துட்டு ஜோன் ஒருத்தன் யூ இருந்துச்சு. எனிமே உடச்சு மாட்டானா பார்க்கலாம். எனிமே உடச்சு ஒருத்தனச்சு மார்க் காமிக்காதடா. அதுக்கப்புறம் திரும்பி பீக்கு வந்துடுறேன். எங்கள் ஒரு எனிமே இருக்கான பைப்பில் ஒன்று பார்த்துறேன்டா. டேமேஜ் 7 டேமேஜ் கொடுத்தாச்சு. இவன் வேறு ஊக்காங்க ஒரு விட்டு நகர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கானே. அப்படியே கொஞ்சம் உருவப்பட்டரை நம்மளும் காலி பண்ணுறோம் போல இருக்கே. நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருக்கலாம். ஏன்னா நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. இவனை போட்டதுலேயும் நம்ம பூயா வாங்கியே அவனை குளோல் போடுறேன். நம்மக்கிட்ட ஒரு ஸ்கைலர் பவர் இருக்குது. ஸ்கைலர் பவரை போட்டு பார்க்கலாம். ஸ்கைலர் பவர் கூட கரெக்டாக போய் இல்லையாடா. தப்பிச்சு போட்டான். எங்கடா ஒரே இப்பே சுட்டு பாரு. முடிஞ்சா சுட்டு பாரு. முடிச்சலாமா? அவ்வளோதான், காலி பண்ணியாச்சு. நம்ம வந்து 5 பேர் கில் பண்ணியாச்சு. இங்கே வேறு நிறைய பேர் சுற்றி இருக்கானுங்க. நம்ம சூப்பர் ட்ராப்பில் முடிஞ்சால் பொருள் எடுக்கலாமா? இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாமா? ஜோன் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இருந்தால் நம்ம வந்து எடுக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஜோன் வச்சு நம்ம வந்து கிளம்பிட வேண்டியதான். ஐயோ யூஏ போயிருச்சே. யூஏவியே இப்போ பாட்டுன்னு பழி வாங்குறியா? கரெக்டாக நீ இருந்திருக்கலாம். கிளம்பிடுச்சு. நம்மளும் இப்போ கிளம்ப வேண்டியதான். லூட் அடிக்க முடியாது. வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு தான். இப்போ நம்ம வீட்டு உள்ளே போயிடலாம். ஏன்னா பீக்கி விட்டு உள்ள நிறைய பேர் இருப்பான்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒன்று இங்கே தான் போட்டிருக்கானுங்க. இருக்கிறது ஒரு 6 பேர் தான் இருக்கானுங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பைப்பில் சுட்டு அவனே வந்து முடிச்சு. ஷீல்டு வச்சிருக்கான். டிமிட்ரி பவர் வச்சிருக்காதரா? நான் டிமிட்ரி பவர் வச்சில்ல. நமக்கு வந்து 6 கிலோ வந்துருச்சுன்னு ஒரு 3 பேர் தான் இருக்கானுங்க. எவனாச்சும் வீட்டு மேலே இறங்கணும்னு பார்த்துருக்கேன். வீட்டு மேலே எவனும் இறங்க மாதிரி தெரியல. ஒருத்தனாச்சும் இறங்குங்கடா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு 2 பேர் தான் இருந்தானுங்க. ஒரு பைப்பில் அங்கே சைடில் தான் ஜோன் ஒருத்தர் உடையிருந்தாங்க. ஊக்காங்க பவர் வந்துருக்காங்க. பார்த்துட்டு ஊக்காங்க பவர் போட்டால் தான் விட்டுருவோமா? ஒன்றை போனி பண்ணால் விட மாட்டான்டா. என்ன டேமேஜாக வாங்க மாட்டான். குளோல் போட்டால் நானும் குளோல் போட வேண்டாம். என்கிட்ட மட்டும் குளோல் இல்லை. நம்ம கொஞ்சம் தூரமாக போயிடல. நான் பக்கத்தில் வந்து சுட பார்க்குறான். கொஞ்சம் நான் பண்ண 7 தூரமாக போய் சொல்லணும்னு பார்க்குறேன். பக்கத்தில் வந்துட்டு இருக்காத. இன்னொரு குளோல் வர போகிறேன்னா இவன் பக்கத்தில் வந்து போடுறதுன்னு ட்ரை பண்ணுறான். என்ன கண்ணு வச்சிருக்கான் தெரியல. அவனா முடிக்கிறான்டா. தேவையில்லாம் பக்கத்தில் வந்து அடி வாங்கிட்டு போறியே. திரும்பி இந்த டோக்கன் ஆட்டோமேட்டிக் கலெக்ட் ஆயிருச்சு. இந்த டோக்கனை கீழே போகிறதுக்குள்ள நம்ம எனிமையை காலி பண்ணலாம். டோக்கன் நம்ம பெருசாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. லாஸ்ட்டு ஒரு எனிமே தான் இருந்தால் அந்த பைப்பில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதே நமக்கு வேலையாக போச்சு. ஃப்ரெண்டில் தான் இருக்கானா குளோல் போட்டுருக்கேன். இவன் குளோல் நல்லா தெரியுது. இப்போ என்கிட்ட 4 கிரனேட் இருக்கேன். 4 கிரனேட் தூக்கி மண்டையில் போட்டோம்னால ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம கிரனேட் தூக்கி மண்டையில் போட வேண்டியதான். கிரனேட்ல பயந்து வெளியே வந்துடும் தான் நினைக்கிறேன். கரெக்ட் டைம் வச்சு மண்டையில் தூக்கி போகிறேன். இதில் மாட்டோன்னு நினைக்கிறேன். மாட்ட மாட்டேனா? 65 டேமேஜா? 65 டேமேஜ். 2வது இதில் மாட்ட மாட்டேன். இதில் மாட்டல. 3வது மாட்டோன்னு நினைக்கிறேன். இதில் மாட்ட விட 4வது 57 டேமேஜா? கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் வாங்கிட்டு இருக்கான். 73 டேமேஜ். இப்படியே டேமேஜ் வாங்கி என்னடா பிரயோஜனம்? கில் வரணும் எனக்கு முடிச்சலாமா? அவ்வளோதான், காலி பண்ணியாச்சு. நம்ம 8 கில் பண்ணி யூஐ கீழே கிடைக்கல லூட்டை மட்டும் வச்சு பூயா வாங்கியாச்சு. சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பாய் பாய், டேக் கேர்.